ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வோடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ கிடையாது. ஓகேங்களா, இது எடுத்து போடுறது தான். ஓகே, பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்றுன்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. இதுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா, அதாவது நேரான அல்கேன்களை காட்டிலும் வலை அல்கேன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு. நேரான அல்கேன்களை காட்டிலும் அல்கீன்களும் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. எல்லாத்துக்கும் இதே மாதிரிக்குள்ள கொஸ்டின் இருக்காது. ஏன்னா இது வந்து பீட்டா டைப் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். இது வந்து பீட்டா டைப் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, ஓகே பாருங்க. ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்சுலின். இன்சுலின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும்? நீரிழிவு நோய் அப்படின்னு தெரியும். அப்படிங்கிற அழகா போட்டுடலாம். அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுது. அப்படின்னா 5-1-2-3 இருக்கணும், இல்லை 5-4-1-3 இருக்கணும். ஓகேங்களா, ஓகே பாருங்க. இன்சுலின் நீரிழிவு நோய். நெக்ஸ்ட் தைராக்சின். தைராக்சினாலே நமக்கு முன்கழுத்து கடல் இனமே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்னா என்னன்னா குசிங் சிண்ட்ரோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வளர்ச்சி ஹார்மோன்னா அக்ரோமெகலி. ஸோ 5-4-1-3 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இதுல சரியாக பொருத்தப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சையம் ஏ பச்சையம் பி, இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கிரே ரூபூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏ. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்த சரியான கூற்றுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3, இது ரெண்டுமே சரி. ஓகேங்களா, அதாவது விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட், தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி காகரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் பெறுவார்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் கரெக்ட். இது வந்து தப்பு. ஓகேங்களா, இஸ்ரோங்கிறது தப்பு. ஏன்னா அது வந்து ரஷ்யாவில் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. 6th கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் PFAS பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, இந்த 3 தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. PFAS என்பது பெர் புளோரோ மற்றும் பாலிஃப்ளூரோ ஆல்கைல் பொருட்களாகும். இது நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் திறன் கொண்டது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஸ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவாகும். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் 3D. ஓகேங்களா, இதுதான் முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள். நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள்? இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவாட்ஸ். இவங்க தான் எனது கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. காரணம் என்னன்னா போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சரி ஆரும் சரி. காரணம் வந்து கூட்டுக்கான விளக்கம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோவிங் டைப். ஓகேங்களா, பொறுத்துக. 6 மற்றும் அது உருவாக்கும் எதும் இடத்தினை சரியாக பொறுத்துக. இதற்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சலாம்னா சயாத்ரினா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படின்னா என்னது? இது எல்லாமே இமயமலை சம்மந்தமானது. ஆனால் கிருஷ்ணா மட்டும் மேற்கு தொடர்ச்சி சம்மந்தமானது. ஸோ சயாத்ரி. ஓகேங்களா, இதுதான் சரியான விடை. அப்படின்னா ஏக்கு வந்து 4ன்னு கெஸ் பண்ணிட்டாலே போதும். ஆப்ஷன் டின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 தெரியும். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918. கேதா சத்தியாகிரகம் 1918. நெக்ஸ்ட் ரவுலட் சத்தியாகிரகம் இதான் 1919. ஓகேங்களா, அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம் வரணும். 2 எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ அழகா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகேங்களா, 2 மற்றும் 3 இதான் சரி. ஓகேங்களா, அறிவு வளர்ச்சியும் நெக்ஸ்ட் சமூக பண்பாடு முன்னேற்றம் இதான் எனது மறுமலர்ச்சியோட பங்களிப்புங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க.
பேஷ்வாங்கிறத நம்ம யாரை சொல்லுவோம்னா முதலமைச்சர் தான் பேசுவான்னு சொல்லுவோம். அமர்த்தியா வந்து நிதியமைச்சர்னு சொல்லுவோம். சச்சிவ் அப்படிங்கிறது என்னன்னா கண்காணிப்பாளர். சுமந்திரர் அப்படின்னா அயல்நாட்டு செயலர். ஓகேங்களா? அப்படின்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் என்னன்னா சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சரியான விடையை பொறுத்துக. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. இந்தியா உலகம் இதழ் என்ன டியூவான். டெலிகிராப் இதழ் மெக்கன்லி. பெங்கால் கிர்காரு இதழ் என்ன சார்லஸ் பெங்க்லின். கல்கத்தா இதழ்னா ஜேஎஸ் பக்கிங்ஹாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1900 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதில் சரியான பொருந்ததை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. கத்தார் கட்சி லாலா கர்தயால் இதை அவரை நிரூபிப்பார். சம்பரான் கிளர்ச்சி பாலகங்காதர திலகர் வரமாட்டார். ஓகேங்களா? ஓகே, கணபதி பண்டிகை தான் திலகர் வருவார். தன்னாட்சி இயக்கம் யார் வருவாங்கன்னா அனிபெசன்ட் வருவாங்க. ஓகேங்களா? சம்பரான் கிளர்ச்சி காந்திஜி வருவாங்க. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 1908ஆம் சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். இது எந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச்ல தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது உண்மையானது அப்படிங்கிறது இதுக்கு ஆப்ஷன் டெல்லி. இதான் கரெக்டு. 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஓகேங்களா? 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்துறதுங்கிறது சரி. நெக்ஸ்ட் இது சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தை கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறதும் சரி. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தை. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க. சத்ய சோதக் சமாஜ் 1873 தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட் கீழ்காணவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துக்குல ஆசிரமம் திருப்பத்தூர். ஓகேங்களா? இதான் தெற்க ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ராட்சத தங்கடி. ஓகேங்களா? ராட்சத தங்கடி போர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க. சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராய்காட். ஓகேங்களா? 1674 முடிசூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1680 அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்படுவது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பிரம்ம ஞான சபையின் நோக்கம் யாது? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது. மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதன் தர்க்க ரீதியான விளைவாகும். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? அதாவது ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. இதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. இது வந்து கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆர்டராக எழுதணும். ஓகேங்களா? கோலக்நாத் கேஸ் எப்போனா 1967 நடந்திருக்கும். கேசவந்த பாதி கேஸ் வந்து 1973 நடக்கும். மினர்வா மின்ஸ் வந்து 1980 நடக்கும். நெக்ஸ்ட்டு கோபாலன் கேஸ் வந்து 1960 50 to 60 அந்த டைமில் நடந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 4 இது ஃபஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா இந்திய தடுப்பு காவல் சட்டம். இந்திய தடுப்பு காவல் சட்டம் எப்போனா 1950 நடந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு போர்ட் கையெழுத்திட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976. தேசிய அவசர நிலைனாலே நமக்கு 1976 வந்துடும். நெக்ஸ்ட் இந்தோ பாகிஸ்தான் போர் எப்போனா 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் விசா இது எப்போனா 1974. ஓகேங்களா? ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டெல்லி 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சாரி, ஆப்ஷன் டெல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமா நம்ம கொண்டாடுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்வரும் கூற்று மற்றும் காரணம் வினாவை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று பாருங்க. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண்பது. இது வந்து கூற்று. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசுவை கட்டுப்படுத்த சீனா வரலாற்று நிறுவனமான அணுசக்தி முறையை பயன்படுத்துவதே ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்வருவனவற்றுள் தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள் ஆகும். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? பின்வருவனவற்றுள் தகவல் அறிவு உரிமைச் சட்ட 2005 நோக்கங்களை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 இது ரெண்டும் கரெக்டுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு நிறுவுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே சட்டமிட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? ஃபஸ்ட்டே சட்டம் போட்டது வேறு ஸ்டேட்டாக இருக்கும். ஆனால் நிறுவனம் யாருன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஒடிசா தான் ஃபஸ்ட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பின்வற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிக்கிள் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பொறுத்துக. ஆர்டிக்கிள் 257A எது கொடுத்துருப்பாங்கன்னா 42வது சட்டத்திருத்தம். இந்த ஏ வந்துட்டாலே சட்டத்திருத்தத்தில் வந்துடும். சரத்து 131. இது என்னன்னா மாநில அதிகார வரம்பு. 245 ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி 131 என்ன உச்சநீதிமன்றம் வரும். இதுதான் மாநில அதிகார வரம்பு வரும். சரத்து 275 என்ன வரும் பார்த்தீங்கன்னா மானிய உதவி வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நிதிக்குழு வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னா நிதிக்குழு வச்சு கேட்டிருக்காங்க. 4ஆம் நிதிக்குழு ஏகே சந்தா. இது வந்து கரெக்டான தப்பு. ஓகேங்களா? ஏகே சந்தா வந்து 4ஆம் நிதிக்குழு கிடையாது. ராஜமன்னார் தான் 4ஆம் நிதிக்குழு. ஸோ இது தப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 10ஆம் நிதிக்குழு திரு கேசி பந்துங்கிறது கரெக்டு. 6ஆம் நிதிக்குழு டாக்டர் ராஜமன்னார் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா? 9ஆம் நிதிக்குழு யாருன்னா என்கேபி சால்வை. இது ரைட்டானு பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் பாம்பே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்ய அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது. இதுக்கு சரியான என்ன 243 ஐ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதிகள் குறித்து எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 1, 2 கரெக்டு. ஓகேங்களா? இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 3rd ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது. இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1919. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் வரவு செலவு திட்டத்தினுடைய ஏற்றடை நிலைகளை ஏறு வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா 4132. துறைகள் குழுக்களின் ஆய்வு, மானிய கோரிக்கை, நெக்ஸ்ட் நிதி மசோதா நிறைவேற்றம், நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் இது வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவன்று குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழுமம் குறித்து சரியானவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து சரி. ஓகேங்களா? இது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிக்கிள் 51A ஆனது வெளிப்படையான அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. காரணம் குடிமக்கள் ஒருவரும் கடமைகளின் தொகுப்பே அரசனின் கடமையாகும். இது வந்து ரைட்டாக இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? கூட்டு காரணம் ரெண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதுவும் மறுபடியும் மேட்ச் தான். இதில் எத்தனை பேர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரியாக பொருத்தப்படாது தப்பானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 இது ரெண்டும் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரை இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஸ் அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள என்னன்னா கனடா. நெக்ஸ்ட் பாருங்க. உயர்நீதிமன்றங்களின் நீதி பெறானை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆர்டிகல் 226 கரெக்டு. நெக்ஸ்ட் குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்துக்கு மாறுதல் 178 இதுவும் கரெக்டு தான்.
2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல். இது ஆர்டிக்கிள் 231ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இதெல்லாம் கரெக்டுனா 1, 3 தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுக்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 தான் கரெக்டு. ஓகேங்களா? 1, 4 ஆப்ஷன் பாம்பே. 2, 3 இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பாம்பே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட எந்த தொழில் அமைப்பினை நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கனரக தொழிற்சாலையும் நடுத்தர தொழிற்சாலையும். 1 மற்றும் 2 மட்டும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாயமாக அபியான் திட்டத்தின் நோக்கமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி சமூகங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்ட் 2 போடுறோம் பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.